சிவாய நமக. உன்பாதம் பணிந்து கொண்டிருக்க நல்வரம் அருள்வா. யுகங்கள் மாறிவிட்டன, வடிவங்கள் மாறிவிட்டன. எங்கும் பிரச்சனை, எதற்கும் நெருக்கடி. சார்ந்திருப்போர் சாராமல் எதிர்ப்போர் பலர், இவர்களுக்கும் இடையில் இருப்போர் மிகச்சிறுபான்மையர். இவர்கள் முறையே நரர் அசுரர் சுரர் என்று அழைக்கப்படுபவர். இம்மூவரும் அமைதியோடு வாழ வேலெடுத்து வேலராக, சத்துவர்கன குருநாதனாக, சமத்துவளிக்கும் சாமிநாதனாக, தன்வரிலே ஒருவனாக ஒளிமயமாக இருந்த மூலப்பொருளை வணங்கும் அன்பர்கள் பல வடிவங்களுக்கும் பெயர்களுக்கும் ஆளாக்கி எல்லோருக்கும் இறைவனாக ஆதரவளிப்பதற்காக ஓங்கிய மலையின் உச்சியில் சிறையாக நின்று சிரமம் தாங்கிய சிறனாக காட்சியளித்து வருகிறோம். இருளடைந்த இடத்திற்கு தான் விளக்கு தேவை, வாடிய பயிருக்கு தான் வளைய தியாவாசியம். குரனுக்கு வழிகாட்ட வேண்டும், நொண்டிக்கு ஊன்றுகோல் வேண்டும். அசுரர்கள் ஒரு சில மட்டும் முகைக்கவில்லை, மனித சமுதாயத்தை அழிக்க நீனர் தேவர்ணத்தை ஒழிக்க முற்பட்டனர். அக்கமக்காரர்கள் அறுவைக்க வரிக்க 12 கணக்கோடு ஆறுமுகனானே அநியாயத்தை அழித்து நியாயத்தை நிலைநாட்ட சரவண பவ எனும் சராச்சர மந்திர மகிமைகளும் ஞானப்படுகிறானேன். பாவிகளால் தான் பயங்கர விளைகிறது, அதன் பின்பு பண்பு மிகுந்த ஞானம் விளைகிறது. ஒழுக்கம் கட்டுப்பாடு நேர்மை என்ற கருத்துரைகளை வாழ்ந்து கொண்டிருக்கும் கலையரசான நாரதர் காணவருதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யானைவர் பின்னே மணி யோசிவர் முன்னே என்ற காரணத்தாலே இங்கு முருகப்பெருமான் நடத்தி கொடுக்கின்ற கற்பாயூரை சேர்ந்த திரு பொன் முருகதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய மாபெரும் கிராமத்திற்கும் விழா குழுவினர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன், கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன், தினம் கூப்பிடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும், புல்லாய் முளைத்து தடுமாறும். எனக்கும் இடமும் உண்டு, அருள் மணக்கும் இறைவன்
அவரை வரவேற்கலாம். வாங்க. நீயே என் வாழ்விற்கு கதியானவன் நிலையாக என்னை காக்கும் துணையானவன், நிலையாக என்னை காக்கும் துணையானவன், நீயே என் வாழ்விற்கு கதியானவன். தாயாகி அமையாளும் தமிழ் செய்வோமே தாயாகியமையாளும் தனி செய்வமே, கண்ணமுதாயினிக்கும் தனி செய்வமே, முருகா நீயே என் வாழ்விற்கு எதியானவன். காயான உள்ளங்களை கனியாக்குவார், உள்ளங்களை கனியாக்குவார், காயான உள்ளங்களை கனியாக்குவார், கண்டா என்றால் போதும் பிணி போக்குவார், கந்தா என்றால் போதும் பிணி போக்குவார், வாயார முனை பாட மனம் கூட்டுவார், ஆயார முனைப்பான மரம் கூட்டுவார், வாழ்த்தி துதிப்போர்க்கு வழிகாட்டுவார். பழனிபதி பாலகுமாரா, பக்தருக்கு ஞானமும் தேந்திர பண்புள்ளவரே, ஆன அமுதே ஐவேல் அரசை ஞானகரனே, வணக்கம் ஐயனே. வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். நாரத பிரம்மே வருக, கழகத்தால் உலகத்தை வாழ்விக்கக்கூடிய உத்தமரை வருக, தத்துவம் வருக, இசை மேதையே வருக. அப்படியே அந்த மைக்கு பூரா பேஸாக இருக்குது, அப்படியே சார்பாக மாற்ற பார்ப்போம். நல்லா இருக்குது. அதாவது தலைவரே என்னை பாருங்கள் கொஞ்சம், அதை இதை ஏற்றுங்கன்னு சொல்லும்போது பதட்டப்படக்கூடாது, நம்ம கையில் தான் எல்லாமே. அப்போ நிதானமாக பக்குவம் அது யோசிச்சோம்னா எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். அந்த மாதிரி எதாக இருந்தாலும் செய்யணும், தெரியுதா? இப்போ இந்த மட்டும் சார்பாக மாற்று. ஹலோ ஹலோ அந்த மாதிரி மாற்று, அதை மாதிரி. ஹலோ ஹலோ. இந்த மாப்பிள்ளைக்கு பாருங்க, அது கொஞ்சம் வாங்கி கொடுங்க, அது கொஞ்சம் லைட்டாக ஏற்றுங்க. உண்மை என்ன எல்லாமே உன் கையில் வச்சுக்கிட்டு என்ன நீ ஏற்றுறது இறக்க வச்சு தான் எல்லாமே. அந்த இப்போ எப்படி பிச்சு நமக்கு பாருங்க, அந்த கலர் இது ஒரே மாதிரி கலராக போடக்கூடாது, மாறி மாறி கலர் இருக்கலாம், அப்போ தான் நல்லா இருக்கும். புரியும். பாரியா ஹலோ கொஞ்சம் வாலிங் கொடுங்க, அவன் சத்தம் கம்மியாக இருக்கு. ஐயா ஒன்றுண்ணா அப்படி பக்குவமா நிதானமா பாரு. ஹலோ அவன் தம்பி பாரு மதனுக்கு. தங்களை வரவேற்கக்கூடிய அபாய காரத்தலை முருகப்பெருமானே, வந்த காரணம் என்ன? ஈரேல 14 உலகமும் சென்று பூலக மார்க்கமா வருகின்ற பொழுது வேள்விமலைச்சாரலில கண்டேன் ஒரு கனி, பார்த்தது நாரத முனி, அதை அடைய வேண்டும் என்பது இந்த சுப்பிரமணி. நீர்கொண்ட சரவடிய நெற்றி வெளியில உதித்து சீர்கொண்ட சரவணத்தில் செங்கமல வளர்ந்து கார்த்திகை முளைப்பாலும் கௌரி முளைப்பாலும் உண்டு. ஆத்திரை கடலிலே சென்று அசுரர்களை வென்று தேவர்களை சிறைமிட்டு தேவர் மனப்படும் அந்த மூவர்தரும் முதுகிலும் சொல்றே என்று உலகத்தோர் அனைவரும் போட்டு அற்புதமான காலகட்டத்தில் கண்டது கனி பார்த்தது நாரத முனி. கனிக்கான சிறப்பு இருக்கு சொல்லுங்க. மான்கணிக்கும் தென்கவலி வன்கணிக்கும் மேலணிக்கும் ஒரு பூங்கனி
சண்முகம் மாங்கனிக்கும் தேங்கதலே வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே அக்கனிய இக்கணமே கொய்யாமல் கொய்தளித்து கொள்வே முருகா சண்முகம் கண்ணே
தாங்கள் கண்டது கனி கிடையாது, கன்னி. கண்டவத கன்னியின் பெயர் என்ன? வள்ளி. ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதி வேலை முடிஞ்சு. என் தாய்மாமன் மகா விஷ்ணுவின் ஆனந்த கண்டியிலே பிறந்தவர்கள் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. சூரபதுமரை வதம் செய்த காரணத்தாலே தென்பரம் குன்றமல்ல சொல்கிற திருப்பரங்குன்றத்தில் வைத்து முன்னவளை திருமணம் செய்தாகிவிட்டது. இளையவள் சுந்தரவள்ளியை தினமுறைவதற்கான காலம் நெருங்கி விட்டது. பாத்தீங்களா? பார்த்தேன். பேசுனீங்களா? பேசுனேன். என்னை பத்தி எடுத்து சொன்னீங்களா? நிறைய எடுத்து சொன்ன. முருகன் தான் உங்களுக்கு மாப்பிள்ளன்னு. என்ன சொன்னா? உங்களை பிடிக்கலையா? என்னைய முறைச்சு மாப்பிள்ளன்னு சொன்னோன்னே என்ன நீங்க எப்படி முறைக்கிறீங்களே அதே மாதிரி என்ன முறைச்சாங்க. என்ன பிடிக்கலேன்னு சொன்னா அப்புறம் என்ன சொன்னா? பண்டாரம், பரதேசி, பிச்சைக்காரன், மொட்டையாண்டி, கொட்டியாண்டி, கோவனாண்டி, ஏற்கனவே ஒருத்தரோட புருஷனுக்கு தேவையாண்டி. இதுல இருந்து தெரியுது உங்களுக்கு பொம்பளை கிட்ட பேச தெரியல. அது தெரிஞ்சா நான் ஏன் அப்படி பிரம்மச்சாரியா திர்றேன். எந்த பெண்கள்கிட்ட எப்படி பேசணும்னு கணச்சுக்கு முதல்ல வந்து அதை கவனிச்சாத்தான் சரியா வரும். ஆடுற மாட்டேன் அப்பல உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம். என்ன அனுபவம்? நான் இதே வேலையை தரேனா? என்னது பக்தர்களை நாடி தேடி அதை தாங்க ரூபாக்கு கொடுப்பீங்க. அதை சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க முதல்ல. எல்லாமே பார்க்கறதுக்கு எல்லாம் பெண் தாங்க, எல்லாமே பெண் தான். ஆனா எல்லா பொருள் குணம் ஒரு மாதிரி இருக்கா? என்ன பண்றது? சில பேர் அடங்காப்பிடாரியா இருக்கு. என்ன பண்றது? சில பேர் அது அடங்கி போகும், சிலது அடங்கா பிள்ளாரியா இருக்கேன். சத்தம் அங்கேருந்து வந்தால் நம்ம அமைதியாக போயிடணும். என்ன மாதிரி அங்கேருந்து வந்தால் நம்ம அமைதியாக போயிடணும். அங்கே கம்மியாக இருந்தால் நம்ம சத்தம் போடலாம். இது நான் சொல்கிறது தத்துவம் வந்துடுது. அது மட்டும் இல்லை, பெண்களோட குணம் எப்படி தெரியுமா? மிஞ்சினால் கெஞ்சுவது, கெஞ்சினால் மிஞ்சுவது. பெண்களோட கூடவே பிறந்த குணம் என்ன தெரியுமா? பொறாமையும் கோபமும். அப்போ இதெல்லாம் இருக்குன்னு எதிர்பார்த்து தான் நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும். அதாவது பெண்கள்ல 4 வகை இருக்குங்க. பத்தினி, சித்தினி, சிங்கினி, அத்தினி 4 சொல்லியிருக்கேன். ஆண்கள்ல 4 இருக்கு. மான் ஜாதி, முயல் ஜாதி, குதிரை ஜாதி, விருசுப ஜாதி 4 இருக்கு. இதை சோடி சேர்க்கிற விதத்தில் சேர்த்தா தான் பிரச்சனை இல்லை. தப்பி தவறி மாறி சேர்த்து வச்சுங்களேன். அவங்க பஞ்சாயத்து பார்க்கும்போது சரியா பார்த்து சேர்க்கணுங்கிறது. அவங்க பஞ்சாயத்து திக்கவே நேரம் போயிடும். இப்போ கொட்டையாண்டின்னு கேட்குறா, கேட்டு போறா
கேட்டு போறாங்க. அதான் எந்த வீட்டுல எந்த உங்களுக்கு பண்ணா மனைவியா வர போறவங்க உங்களை நல்லா கேட்கலாம். கிடையாதுங்க. இதுவும் கேட்கலாம், இன்னமும் கேட்கலாம். நான் கொட்டையாண்டின்னு பேர் வாங்குற காரணம் யாரு? காரணம் யாரு? நீங்க தானே. உண்மைதான். ஒரு கடியை கொண்டு வந்து பிரச்சனை உருவாக்கி இன்னும் கோச்சுக்கிட்டு போய் துறவர கோலத்தில் நிற்கும் போது வந்து அது காரணம் யார்? நீங்க தானே. கண்டிப்பா என் பழம் கிடைக்கலன்னு கோபிச்சுட்டு போனீங்களா இல்லையா? உங்க பழம் கிடைக்கலன்னு போகல. ஒரு பாவம் பணம் கொண்டு வந்துட்டார் பாவம். ஒன்று சொல்றேன் கேளுங்க, நீங்க கொண்டு வந்த கனி எங்களுக்கு தேவையில்லைன்னு போனவே நான். தெரியுதா? சரி, எங்க அண்ணன் கையில கொடுத்தீங்கல்ல, எங்க அண்ணன் ஏன் இந்த சாப்பிடாம கையில வச்சு சாப்பிட மாட்டாரு. ஏன் சாப்பிட மாட்டாரு? தம்பியே சாப்பிடலாம், அதான் நம்ம சாப்பிடலாம். இது பாத்தீங்களா? அது விஷக்கனி. அங்க வாங்க சாப்பிடக்கூடாது. இந்த கனியை வச்சு ஒரு நடத்த ஒரு திருவிழா. ஏறுமையில் ஏறி விலை யாடு முகம் ஒன்று, ஈஸ்வரோடு ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடி யார்களை தீர்க்கும் முகம் ஒன்று, கொன்றுருக வேல் தாங்கி வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வர போகும் முகம் ஒன்று. அப்ப முகங்கள் 6 இருந்தாலும் எல்லா முகத்துக்கு வேலை முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு முகத்துக்கு வேலை முகம் தான் பாக்கி இருக்கு. அந்த முகத்துக்கான வேலை ஆரம்பித்து விட்டது. இப்படியே போட்டுமா? இப்படியே போக கூடாது. வேற எப்படி? அன்னவள் வேடுமனத்தை சார்ந்தவள். நீங்கள் கருமாறி மகன் உருமாறி சென்று அன்னவளை தாங்கள் மனமுடிக்க வேண்டும். மனம் பிடிச்சமா சரியா வருமா? ஆமா. மானே மானேன்னு போனீங்கன்னா மாமியாரை தேடி போன மாதிரி ஆயிரும். நீங்க அதையும் விட மாட்டீங்க. இல்ல சொல்றேன், அட பொன் கேட்டு போலாம். பேச்சு வார்த்தை சரியில்லை பாத்துங்க. ஆண் குட்டியே போங்க. சரியா யாரா இருந்தாலும் மரியாதை கொடுப்பவன் நான். மாமியார் இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும்ல. மரியாதை கொடுக்க மாமியார் நடந்துக்கிட்ட சரியா வருமா? அதனாலதான் சொல்றேன், மானோ தவிச்சு வாடுது மனசுல நினைச்சு வாடுது, மானோ தவிச்சு வாடுது மனசுல நினைச்சு வாடுது, எனக்கும் ஆசை இருக்குது ஆனா நிலைமை தடுக்குது, மறக்க முடியல உயிரை வெறுக்க முடியல, மறக்க முடியுமா உயிரை வெறுக்க முடியுமா, நீயும் நானும் ஒன்னாச்சு மான தேடி நானும் பூவோடு வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மனநிலை அந்த மான் போன மாயம் என்ன ராஜாத்தி, அடி நீ சொன்ன பாட்டு நீ மேல போட்டு மாக்கோல ஆச்சுது, ஆடி நான் சொன்ன பாட்டோ அதோட வீசும் காத்தோடு போச்சுதடி. இப்படிலாம் போனீங்கன்னா மானு மாயமாத்தான் போகும். ஏங்க என்னக்கு ஏங்க மான தேடி எங்க எப்ப போய்கிட்டு பெண்களை வந்து வைத்துனரே இப்படி சோகமால போக கூடாது. சுறுசுறுப்பா ரொம்ப சுறுசுறுப்பா துள்ளி குதிச்சு ஓட வேணாமா? ஆன் வேதர் பண்ணுமா? மானே உன்னன் மையல்லானே நில்லு நில்லு, மானே உன்னன் மையல்லானே நில்லு நில்லு, அடி தேனே அடக்க மாட்டீங்க தேனே, மானே ரோசா பத்த ரோசா பூவே உன்னாலே அப்படி போங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதே வேகத்துல போய் மான விட்டுருமா? சென்று வருகிறேன். வேண்டனாக சென்று வேண்டிய விளையாட்டுகளை கானகத்திலே நடத்துகிறேன். தங்கள் திருமணத்திற்கு பாமாலை பாடி பூமாலையோட வருவேன். அது வரைக்கும் நீங்க எங்க கிளம்புன போயிடக்கூடாது. எங்கேயும் போக மாட்டீங்க. அது வரைக்கும் உனக்கு சொல்ல நீ கை வச்சிடாத, அப்படியே இருக்கு. சரியா? போயிட்டு வரவா? சரி, போயிட்டு வாங்க. அவர்களுக்கு மின் சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நல்லவர்க்கெல்லாம் சாட்சியல் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, நம்பிக்கை வைத்து கண்ணையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியமா, அதுதான் உண்மைக்கின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று
மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் இன்று வேற யாரம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் அந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா தெய்வத்தின் சாட்சியமா ஆண்டவன் அறிந்தில் ஒரு துணி வந்த பிள்ளை அவன் என்று எனக்கு வேறாறுதல் இல்லை ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனது எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனமா மனிதனம்மா மயங்குகிறேன் தவறுக்கு துணிந்து மனிதன் அழுவதில்லையே தவறியுவான மண்ணழிவதில்லையே நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம் உண்டு ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா நம்பிக்கை வைத்து கல்லை பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியமா அதுதான் உண்மைக்கின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாமல் காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாமல் காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே யானை பனை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா புவியால பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா
பேசுவார். மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக, மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாமல் காலம் நம்மை வந்து பிரித்த கதை சொல்லவா. கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. அன்பே ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ, அன்பே ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ. ஓங்காரமாய் விளங்கும் நானும் ஓங்காரமாய் விளங்கும் நானும் அந்தரிகாரமே இந்த ஓங்காரமாய் விளங்கும் நானும் ஆங்காரே அமைதியும் பெருமே, ஆங்காரே குலமே அமைதியும் பெருமே, நீங்காத துயர் மாறிடும் மதி தருமே, நீங்காத துயர் மாறிடும் மதி தருமே. நிகரேது புவி மீது, நிகரேது புவி மீது, இசையும் கலையும் சுகத்துடன் தரும். ஓங்காரமாய் விளங்கும் நானும் இசை பாடும் சுவையாலே அசைதாடும் நாகம், இசை பாடும் சுவையாலே அசைந்தாடும் ராகம், இடர் சூடும் அலைமேல் ஒளியாகும் ராகம், இடர் சூடும் மலைமேவும் ஒளியாகும் ராகம். ஆவிர்கள் மகிழும் இசையே, பூவின் குரல் தொனியில் இசையே, காவியமதில் புகழும் இசையே, இதமதில் திகழும் இசையே, நமக்கு போதையால் மதலை தூங்குமே, இணையில்லாத கலையில்லாத ஓங்காரமாய் விளங்கும் நானும் அந்த ரீகாரமே முழுதல் கீதம். ஓங்காரமாய் விளங்கும் நாதம். ஒன்றாக காண்பதே காட்சி, புலன் அழைத்து தன் வீரமே வீரம், ஒன்றானும் சாகாமல் கற்பதே வித்தை, தனை பிறர் ஏவாமல் உண்பதே ஓடி என்பதற்கிணங்க ஐம்பலங்களை மடக்கி அகத்தின் வழியாக இதயத்தின் வழியாக ஆண்டவனை வழிபடுவது சிறந்த காட்சியாகும். உலகத்தில் எப்பொரு காலம் எதனாலும் அளிக்க முடியாத கல்வியை கற்பது சிறந்த வித்தையாகும்.
பிறரிட்ட ஏவலை செய்து அவரிட்ட உணவை உண்பதை காட்டிலும் நம்மால் முயன்று உழைத்து கிடைத்த உணவு என்பது சிறந்த உணவாகும் என்பதற்கு குறித்து ஓங்கிய மலைகளும் உயர்ந்த மலை சால்களும் என்னை வா வா என்று வரவேற்கிறது. எங்கி நோக்கி பச்சை பசை என்ற புல்வெளிகள் பறந்து விருந்த அற்புதமான பலவிதமான வண்ண மலர்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய நிலங்கள் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் இவனால் படைக்கப்பட்ட மனித வாழ்க்கை அவனால் கொடுக்கப்பட்டது நம்முடைய இந்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கையாகப்பட்டது. இந்த வாழக்கூடிய வாழ்க்கையிலே ஏற்படுகிற இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கு யார் காரணம்? மனிதர்கள் தான் காரணம். நம்ம தான் காரணம். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் வருது அப்படின்னாலும் அதுக்கு நம்ம தான் காரணம். எதிர்ப்பதமாக விஷயங்கள் நடக்கணும், அதுக்கு நம்ம தான் காரணம். ஆக எண்ணங்கள் நேர்மையாக இருக்கும் வரை யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எவன் ஒருவன் சொல்லாலும் செயலாலும் நேர்மையாக நடந்து கொள்கிறானோ அவனே இந்த உலகின் ஒப்பற்ற மாமனிதன். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. கடமையை செய் பலனை எதிர்பார்க்கிறாரு. இந்த பூலோகத்தில் கடவுள் படைக்கிறாரு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய பிறக்கிறான். பிறந்த பின்னால் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கான கடமைகள் இருக்கிறது. பெற்ற தாய் தகப்பனை பார்க்கணும், பெற்ற தாய் தகப்பனை பார்த்துக்கிறேன்னு, கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருந்தால் அதுகளுக்கு நல்ல விதமான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அண்ணன் தம்பி இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு. அதுக்கு மேலே கல்யாணம், நமக்கு பிறக்கிற குழந்தைகள் அனைவருக்குமே அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஒரு பாதுகாப்பையும் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறதுனா ஒவ்வொரு ஆணுகளோட கடமை. பெண்ணாக இருந்தாலும் அப்படித்தான், பெண்ணாக இருந்தாலும் அப்படித்தான். ஆக கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னா இதுக்கெல்லாம் யாரும் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவரவர்கள் பிறப்பதற்கான நோக்கமே தானே. அதனால மூன்றெழுத்தில் எல் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. மூன்றெழுத்தில் எல் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை
நல்ல இடத்த நல்ல காரியத்துக்காக வந்திருக்கோம். ஆமாம். ஆனால் நடக்கிறதுலாம் சரியாக நடக்குதா? சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கு. இந்த உலகமே ஒரு புரியாத புதிர். இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் வாழக்கூடிய இந்த விஷயமே நினச்சி பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா திடீர்னு பூகம்பம் வருது, திடீர்னு சுனாமி வருது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது. இப்படி பலவிதமான இயற்கையே தன்னை மாற்றிக்கிற பொழுது மனுஷன் மாறாமல் இருப்பானே? அது அதைத்தான் வாழ்க்கையை பற்றி சொன்னாங்க. வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கிறது, அதில் தான் சரித்திரம் நிகழ்கிறது. வாழ்க்கையை எதை சொல்லி எப்படி சொல்லிக்க? சக்கரம் மாதிரி, வண்டி சக்கரம் மாதிரி. கீழே இருக்கவன் மேலே போவேன், மேலே இருக்கவன் கீழே வருவேன், நல்லவன் கெட்டவன் ஆயிடுவேன், கெட்டவன் நல்லவன் ஆயிடுவேன், இருக்கிறவன் இல்லாதவன் ஆயிடுவேன், இல்லாதவன் இருக்கவன் ஆயிடுவேன். பகைவர்கள் நண்பர்களாவதும் நண்பர்கள் பகைவர்களாகவும் அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படுற சூழ்நிலை தான் காரணம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் இல்லாத மனித வாழ்க்கை எப்பயுமே சரியாக இருக்காது. அது மட்டுமா, எந்த நேரத்தில் என்ன நம்மளை கண்டுபிடிக்க முடியுதா? முடியாது. அறிவாளி ஊரை ஜெயிச்சிடறானா? இல்லை ஜெயிச்சு போகிற அறிவாளியா? கிடையாது. அதனால தான் புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. பணம் இருக்கும் மனிதனிடம் வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இருக்கும் மனிதனிடம் வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதனுக்கு சொந்தம் எல்லாம் சொந்தம். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. பருவம் கொண்ட அனைவருமே காதலிப்பதில்லை, காதலித்த அனைவருமே மனமுடிப்பதில்லை. பருவம் வந்த அனைவருமே காதலிப்பதில்லை, காதலித்த அனைவருமே மனம் முடிப்பதில்லை, மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்வதில்லை. மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லை. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு காண்பதெல்லாம் கனவு, அவன் கனவினிலே வாழ்வதெல்லாம் அவனுக்கான உறவு. கனவு காணும் மனிதனுக்கு காண்பதெல்லாம் கனவு, அவனுக்கான உறவு. அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள். அவள் கனவில் அவள் வருவான், அவனை பார்த்து சிரிப்பான். அவன் கனவில் யார் வருவாள், யாரை பார்த்து சிரிப்பாள். புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. நன்றி. இதில் பாருங்க, நாடக அமைப்பாளர் சந்திரா, கேட்குதா? இதில் கவனிங்க, இந்த பாட்டு ஏறத்தாழ நான் பிறக்கிறதுக்கு முன்னால் 10 வருஷத்துக்கு முன்னால் அந்த பாட்டு. இந்த பாட்டு இதில் கவிஞரசு எழுதியிருக்கார் பாருங்க. இது வரைக்கும் பாட்டை கேட்டிருப்பீங்க எல்லா பேரும். ஆனால் இது ஒரு பொருள் யாருக்கா தெரியுமா? கிடையாது. பருவம் கொண்ட அனைவருமே காதலிப்பதில்லை, காதலித்த அனைவருமே மனமுடிப்பதில்லை, மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லை. எவ்வளோ பெரிய தத்துவம் பார்த்தீங்களா? அது மட்டுமா? காதலிக்கிறாள் நீங்கள் நம்மான்னு. ஆமாம். இவன் நம்மால் நினச்சி இவன் நினச்சி கிடக்கிறேன். யாரு இவன்? நம்மால்னு இவன் நினச்சி கிடக்கிறேன். அதனால தான் பாட்டு எழுதினேன். கனவு காணும் மனிதனுக்கு காண்பதெல்லாம் கனவு,
அந்த கனவினிலே வருவதெல்லாம் அவனுக்கான உறவு. கேள்றா ஜெயராஜ், அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள். ஏன்னா இவன் அவளவே நினைச்சு கிடக்கிறான். எப்படி சிரிப்பா எப்படி ஆமா. அவள் கனவில் அவன் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள். அவள் கனவில் யார் வருவாள், யாரை பார்த்து சிரிப்பாள். மூதேவி, நீ அவன் நினைச்சுக்கிருக்க, அவன் இன்னொருத்தர் நினைச்சு கிடக்கிறாடா. இது இப்ப நம்ம சொல்லல, கவியரசு எழுதி வச்ச பாட்டு இது. வந்து இது இப்ப இல்ல, 60 வருஷத்துக்கு முன்னாடி கடிச்சு வச்சுட்டாங்க. அப்ப குளறுபடியான ஒரு புதிரான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு யாருனாலும் சொல்ல முடியாது. எங்க அடுத்த அரை மணி நேரத்தில் இதான் நடக்க போகுதுன்னு யாருனாலும் நம்ம கணிக்க முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனித வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆக ஒரே விஷயம், எது வந்தாலும் பார்ப்போம் பாப்பமே வாயா. இதே மனித வாழ்க்கை. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். இன்பமோ துன்பமோ நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை என்பது கடந்து போறத, கடந்து போறத. விரோதங்கள், வஞ்சகங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் இது எதையுமே மனசில் வச்சுக்க கூடாது. ஏன்னா வாழ்க்கைன்றது கொஞ்சம் கலந்தேன் இருக்க வரைக்கும் நம்மளோட 4 பேரோட சந்தோஷமா நிம்மதியாக வாழ்ந்துட்டு நீ அதுக்கு சரிப்பட மாட்டேன். வீட்டில் இருக்கு அதான் சரியா வருது. அதனால சரிப்பா, தத்துவத்தை பேசியாச்சு. இப்போ நம்ம அடுத்த காதல் பொம்பளை தேடி வந்திருக்கோம். அந்த வேலையை பார்ப்போம். அருகிலே என்ன அருகிலே திரைமரம் இருக்காது. எந்த ஒரு சத்தம் இதுவரை கேட்கவில்லையே. ஏடா ஒத்த சத்தம் தான் கேட்குது. ஏய் பேசாமல் வந்துடும், சத்தம் இல்லை கூடாது. ஆரோடம் எனக்குள்ள அற்புதமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. பாலையும் தண்ணீரையும் ஒன்றாக கலந்து வைத்தாலும் பாலின் சுவை மட்டும் அறிந்து அன்னப்பறவையை போல ஆளோடம் என்ற குரலை கேட்கின்ற மனசுக்கு தன்னந்தனியாக நான் வந்த போது, தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூமுகமாக தெரியாமல் மயங்குவதென்ன, முகம் தெரியாமல் கலங்குவதென்ன. என்னமோ சொல்லுங்கள், தள்ளியே இல்லைங்கள், தொட்டதால் உள்ளம் துடிக்கிறது. தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூமுகமாது. முக்கணிச்சாறு தித்திப்பதில்லை, முத்தங்கள் தந்து சொல்லவில்லை. முக்கணிச்சாறு தித்திப்பதில்லை, முத்தங்கள் தந்து சொல்லடி கண்ணே. எப்படி கேட்டால் எப்படி கண்டால் எடுத்துக்கொண்டால் தான் அழைத்துக் கொள்வேனே. பஞ்சம் போட்டு கொள்ளும் போது நெஞ்சம் மாறும், பஞ்சம் தீரும். தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை எறிந்தாலே பூமுகமாது. பொன்னிடம் பாதி உன்னிடம் பாதி சொல்லடி தேவி. உன்னிடம் பாதி என்னிடம் பாதி நின்னவதென்ன சொல்லடி தேவி. காதலில் பாதி போதை பாதி இது என்ன கேள்வி. கொள்ளும் போது வெட்கம் பாதி துக்கம் பாதி. தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூமுகமாது. இனம் தெரியாமல் கலங்குவதென்ன. முகம் தெரியாமல் மயங்குவதென்ன. என்னவோ சொல்லுங்கள், என்னவோ சொல்லுங்கள். தொட்டதால் உள்ளம் தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை எறிந்தாலே பூமுகமாது, பூமுகமாது, பூமுகமாது. நன்றி. ஆக வந்த வேலை பார்க்க வேண்டிய அழகு கலை செய்யும் அற்புதமான அழகு, அடர்ந்த திரண்ட கரிமிகு போல நீளமான கூந்தல், அன்றந்த தாமரை போல வட்ட வடிவமான முகம், அளவெடுத்தமைக்கப்பட்டது போல நெற்றி, நெற்றி கிளதில் பொட்டு,
போன்ற புருவங்கள், குவளை போய் போன்ற கண்களை கொண்ட இன்னவளை பற்றி சொல்லும் பொழுது, பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தாள், பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாலே, தன்மலர் கொள்ளும் கனிவோடி என்னை ஆராய்ச்சினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசம் கொஞ்சம் தேனாக. முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும். பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசம் கொஞ்சம் தேனாக. கிடப்பின் வெள்வத்தின் விரிப்பில் நடப்பே. பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசம் கொஞ்சம் தேனாக. பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. நன்றி. வெண்பட்டி நிறம், வெண்ணையின் மழுமழுப்பு, கொங்கைகள் இரண்டையும் கண்ணில் பட்டவுடனே கைகளால் தொட்டுவிடும் என்று துடிப்பு ஏற்பட்டு விட்டது. இந்த ஒத்த பாட்டோட அடுத்த இந்த வேலையை பார்க்கணும், தெரியுதா? ஏன்னா பொம்பளை பார்க்குற விஷயத்தில் நான் அதிகம் காத்துக்கிட்டு இருக்க தப்பாக பேசணும். அதனால ஏன் என்னவா இந்த 2 பாட்டு பாடவா? சரி பிள்ளைங்க நாடக அமைப்பாளருக்கு சொல்லும்போது அப்புறம் நாங்கள் என்ன போகிறோம். அதனால் தங்க பதக்கத்தின் மேலே, தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பறித்தது போலே, இந்த பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீ விட்டு கொடுத்திடலாமோ. பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பறித்தது போலே, இந்த பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீ விட்டு கொடுத்திடலாமோ. ஆடை சுமந்து மெல்லத்த வந்தது வண்டு, ஒரு கோடி என்னும் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு, ஒரு கோடி என்னும் ஆசை நெஞ்சில் மின்னி வருவது உண்டு. அழகு தமிழை பழகு நடையை படிக்க வந்தேனே, இதழ்கள் பொழியும் அமுத மலையில் மிதக்க வந்தேனே. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே, இந்த பட்டு கண்ணங்களின் மேலே தொட்டு கொடுத்திடலாமோ, நீ விட்டு கொடுத்திடலாமோ. பட்டாடை தொட்டாடை தென்றல் குவிந்து பக்கம் நடந்தது என்ன, உயிர் காவல் தலைவன் காவல் இருக்க தொட்டு இழுத்தது என்ன. ஒருவன் மடியில் உறங்கும் பொழுது தங்க பதக்கத்தின் மேலே பதித்தது போல, இந்த பட்டு கணங்களின் மேலே தொட்டு கொடுத்திடலாமோ,
யாழ்ப்பாணம் ஆண்டு ஒன்றை தேடி வந்தா கூறி உள்ளே நுழைய வேண்டும் என்ற காரணத்தாலே மணி எத்தனைப்பா மணி எத்தனைப்பா 5 காலாச்சா எனது கைகள் மீட்டும் போது வீணை அழிகின்றது. எனது கைகள் அழுகும் போது மலரும் சுடுகின்றது. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது. எனது கைகள் அழுகும் போது மலரும் சுடுகின்றது. கொடியவனே நிம்மதி எங்கே நிம்மதி எனக்கு ஓரிடம் வேண்டும் எனக்கு ஓரிடம் வேண்டும் எப்படி மியூசிக்கு? எங்க இருக்க? நன்றி. எதுக்காக வந்தீங்க? தடுக்க வேண்டிய அவசியம் என்ன? வர வேண்டிய அவசியம் என்ன? நீ தடுக்க என்ன இந்த எதிர்த்து நான் பேசக்கூடாது. ஏன் தடுத்தனா அதுக்கு முன்னாடி பதில் சொல்லு. ஏன் வந்தீங்கன்னு கேட்டாக்க என் மீசையை பார்த்து கூட உங்களுக்குலாம் பயம் வரல. பச்சை புண்ணாலே பயம் போச்சு. பயம் போச்சா? எதுக்காக வந்தீங்க? உன்னை தேடி வந்தேன். மன்னிக்கணும். என்ன? நான் யாருக்கும் தவணைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாங்கள் கொடுத்தது வசூல் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நிறையா கொடுத்தாச்சு. அதெல்லாம் கிடையாது. இன்னும் பாக்கி இருக்கு. என்ன பாக்கி இருக்கு? காலையில் ஒரு வரைக்கும் பாக்கி இருக்காக்கா. ஏன் வந்தீங்கன்னா அதுக்கு விவரத்தை சொல்லுங்க. ஒரு மானை தேடி வந்தேன். மானா? எங்க? மானுக்கு தான் இருக்கு. இல்லையே. இல்லை நீங்க சொன்னா இருக்கு. நீங்க சொன்னா பார்த்தது நான்ல. காவல் காக்கிறது நானுங்க. பார் என்ன உன் வேலை எதுவும் அதை மட்டும் பாரு. என்னது? தேவையில்லாத விஷயங்களை தலையிட நான் பாக்குறேன். எது உன் வேலை? இது ஏன் வேலை தானே? இது உன் வேலை. காவல் காக்கிறது ஏன் வேலை தானே? ஒரு நல்ல விஷயம் நடக்குது தடுக்கிறதா? இல்ல அது கெடுக்கிறதா? என்ன நல்ல விஷயம் நடந்துச்சு? மான் வரல சொல்லிக்கிட்டே அப்புறம் மான் வரல நீ எப்படி சொல்ற? வரே ஆத்தாடியம்மா. பேச்சா இருக்கணும். இந்த கம்பி வச்சு குத்த வர்றது அடிக்க வர்றது வேணாம். நான் என்ன செய்யல, ஜாட தான் காமிச்சேன். எனக்குன்னு ஓரளவுக்கு பொறுமை இருக்கு. உன் பொறுமை பத்தி எனக்கு தெரியும். நான் பொசுக்குன்னு கையை நீட்டி பிடுவேன். நாங்கள் சில்லறை இருந்தால் கொடுத்துருவோம் உடனடியா. நான் என்ன பிச்சை எடுக்க வந்திருக்கேன். நான் சொல்கிறேன். எங்க இருந்து வரீங்க? உலகில் உச்சி ஏத்தாச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. அவர் சில்லறை இல்லை கையில் போட மாட்டேன்னா அவன் சிரிக்கிற. ஏட்டா ஒழுங்கா எந்திரிச்சு வீட்டுக்கு ஓடிடு. சில்லறை அங்கே இருக்கும் போடா. நிறைய வச்சிருக்காச்சா? சரி. மகாவீரனா? உலகில் உச்சி.
இமயகிரி என்பது மற்ற பெயர். எல்லாம் உருகு. வெள்ளிமலை என்ற சிறப்பு பெயர். வெண்மலை வேதண்டம் வியார்த்தம் சொல்லக்கூடிய சிறப்பான ஒரு. சரி, அங்க இருந்து எதுக்கு இங்க வந்தீங்க? உன்னத்தே அறிவு இருக்கா? மான தெரிவு சொல்லு. நான் இல்லன்னு சொல்லிட்டேன். மான இருக்கு நான் சொல்றேன். இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கு? நீ சொன்னா சரியா போச்சா? காவல் காக்குறது நான் தானங்க. ஏன் காவல மீறி எப்படி மான் உள்ளே போகும்? நீ காவக்காரு, நீ உட்காந்துக்கிட்டே இரு, வேடிக்கை பாரு, இதை படுத்து தூங்கு. இதை பத்திலாம் நான் உன்னை கேட்கல. ஏன் தடுத்த? நீங்க வந்ததுனால உங்களை நான் தடுத்தேன். எனக்கு தேவையான ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு தேவையானது இங்க ஒண்ணும் கிடையாது. நான் ஒண்ணு மாதிரி ஆள்கிட்ட அதையும் பேச மாட்டேன். முதல்ல வந்து ஒன்னே வந்து பயம். யாருக்கு பேச மாட்டேன். பயம் கிடையாது. ஏன் வேலை முடியணும்? ஏன் வேலை முடியணும்? வேலை முடியும்னா என்னைய தாண்டி போனாச்சா? என்ன தாண்டி போன? என்ன பண்ண பார்த்து வச்சுக்க தாண்டதுக்கு சரி பண்ணு. உலகத்துல மனுஷனா பிறந்த ஆண் பெண் யாருக்கா இருந்தாலும் பிறந்த காலத்திலிருந்து சாகுற வரைக்கும் பயம்னு ஒண்ணு இருக்கணும் மனசுல. தப்பு பண்ணக்கூடாதுன்னு பயப்படணும். தவறான விஷயங்களை யோசிக்க கூடாதுன்னு பயப்படணும். பிறருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பயப்படணும். நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? சொல்றத கவனிக்காம நீ பாட்டு பேசிக்கிட்டு இருக்க. அவர் பொசுக்கு நடிக்கிறார், ஏத்தா சிரிக்கிற? நான் அடி வாங்குறது உனக்கு அவளை சிரிப்பு. அது உன் மீசையை பார்த்தா எல்லாத்துக்கும் இருக்கட்ட. நீங்க என்ன கிழமை? என்ன கிழமை? சனிக்கிழமையா வெள்ளிக்கிழமையா? வெள்ளி சனி ஏதாவது ஒரு கிழமை. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வருது. சனிக்கிழமை சனிக்கிழமையா போச்சே, சனிக்கிழமையா போச்சே. இன்னைக்கு தெரிஞ்சுதாயா வேடுவர் சண்டைக்கு வந்திருக்காரு. நான் சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருப்பேன்னு தெரிஞ்சுதாயா வந்திருக்காரு சண்டைக்கு. என்னை பாரு, தெரிஞ்சுதான் சண்டைக்கு வந்திருக்கீங்க. என்னை பத்தி உனக்கு தெரியுமா? என்னது? எனக்கு எதிரியா இருக்க கூட ஒரு தகுதி வேணும். என்னது? புரிஞ்சுக்க. தகுதி உள்ளவங்க தான் தொகுதி. எனக்கு எதிரியா இருக்க கூட ஒரு தகுதி வேணும். அப்புறம் நான் எனக்கு தகுதியான ஆள்கிட்ட முதல்ல பேச்சுவார்த்தை வச்சுக்கிறேன். அது ஒன்று தெரியுமா? முதல்ல அதெல்லாம் தான் பேசுறீங்க. பேசுறீங்களா? அதெல்லாம் பேசாம போயிருக்கலாம்ல. சனிக்கிழமையா போச்சு. சனிக்கிழமையா போச்சு. ஐயா வேணுரே, நான் பெருமாளுக்கு வரல. அங்க வாடா. ஓ சனிக்கிழமை பார்க்கறேன். பெருமாளுக்கு நான் வரதம் ஐயா. பெருமாளுக்கு வரதா? தேவையில்லாம என்ற வம்பளுக்குறீங்க. வாண்ட வம்பளுக்கு இல்ல. அப்ப நாளைக்கு என்ன கிழமை? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? ஆமா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா போச்சே. நாளைக்கு நான் கால பைரவருக்கு போச்சே. அறிவட்ட மாடு. வெள்ளிக்கிழமைக்கு மறுநாள் சனிக்கிழமை, சனிக்கிழமைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தான். இல்லங்க, ஞாயிற்றுக்கிழமை நான் கால பைரவருக்கு வரதான். நாளைக்கு நான் சண்டை போட முடியாது. திங்கக்கிழமையா? ஐயோ, திங்கக்கிழமை நான் சோமவார வரத சிவனுக்கு வரதான். சொல்றத கேளு. நான் வேணா போயிட்டு அடுத்த வாரம் வரவா? ஐயா, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வரதம்யா. போயிட்டு அடுத்த வாரம் வரவா? புதன்கிழமை சுக்கிர பகவானுக்கு வரதா. வியாழக்கிழமை குரு பகவான். என்னை பாரு, முதல்ல நான் உன்னை தேடி வரல. நீ தேவையில்லாம ரொம்ப பேச. நான் என்ன சொல்றேன்? என்ன? இந்த 7 கிழமையை தவிர சரி வேற கிழமை இருந்தா சண்டைக்கு வாங்க. அதனால நீ போயிட்டு வா. நான் பாத்துக்கிறேன். எங்க பாத்துக்கிறேன்? இடம் எனக்கு சொந்தம். உனக்கு சொந்தம், எனக்கு உலகத்தில் எதுவுமே யாருக்கு சொந்தம் கிடையாது. சொந்தம் சொந்தம் சொல்றேன். இப்போ சொல்லிட்டு இருக்க வேண்டியது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் அத்தாச்சி வச்சிருக்கேன். வச்சுக்க. நீ அத்தாச்சி வச்சு குழந்தையா வச்சு எதை வச்சுக்க. அதை பத்தி எனக்கு அந்த அத்தாச்சி குழந்தையா இல்லங்க. எதை உண்டான ஆதாரத்தை சொல்றேங்க. சொல்றேன் கேளு. வச்சுக்கிற தப்பா? தப்பு கிடையாது. என்ன பொசுக்குன்னு வச்சிருக்க தப்பாங்க? எதை சொல்றீங்க? ஐயா, 10 ரூபா பணம் இருந்து 10 வச்சிருந்தா தப்பா? அது தப்பு கிடையாது. பணம் வச்சிருக்க தப்பு கிடையாது. ஒரு வீடை நல்லா பாதுகாப்பு வச்சிருந்தா தப்பா? அண்ணா நீ வச்சிருக்கேனே. இல்லையா? இல்லையா? ஒரு 10 துணிமணி நல்லா இருக்கு போட்டுக்கிறதுக்கு, அதை பத்திரமா வச்சிருந்தா தப்பா? அது கிடையாது. வச்சிருக்க தவறு கிடையாது. அது வேற இது வேற. எது வேற? எதை வச்சுக்கிறோமோ அதை வச்சுக்கிறேன்னா எல்லாத்தையும் வச்சுக்க முடியுமா? எப்படி நல்லா இருக்க? காக்கா விடுப்பா. எங்க நடிகர் திலக என் நடிப்பை நீங்க குறைச்சி இட போறீங்க. உன் நடிப்பை பத்தி எனக்கு தெரியும். என் மீசியை பார்த்து உலகின் மிகச்சிறந்த நடிகன் நீதான். வந்ததே தெரியுதா? மான தேடி வந்தேங்கிறீங்க. மாப்ள சொல்ற கேளு மாப்ள. சும்மா யாயா உங்க அப்பா வரேன். நான் யார் தெரியுமா? வெள்ளிமலை சொந்த ஊரு. எங்க அப்பா ஒரு சடையாண்டி, என் பேர் மலையாண்டி. அப்ப எங்க அப்பா கடன் வாங்கியிருக்கா. மாப்பிள்ள சொந்த பந்தத்தை ஏன் சொல்றேன்னாக்க, உங்க அம்மா இருக்கு, உங்க அப்பா இருக்காரு இல்லையா? நம்பியின் தங்கச்சி சடைச்சி உங்க அத்தை மகன் மாப்பிள்ள. நானு உங்க மரியாதை பேசுறா மாப்பிள்ள. மான தெரிய வரல. உன் தங்கச்சியை மட்டும் நீ எனக்கு ஏற்பாடு பண்ணி. சொல்லக்கூடாது, நான் தங்கச்சியை தான்டா தேடி வந்தேன். அத தாயா நானும் சொல்றேன். எனக்கு என்ன தெரியும்? சொந்த பந்தம் விட்டு போக கூடாது மாப்பிள்ள. அப்புறம் எதுக்கு மான தேடி வந்தேங்கிறீங்க? அது நீ யாருன்னு எனக்கு தெரியாதுல. ஓ அதுக்காகவா? முதல்ல சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்ல வேண்டியது ஆம்பளட்ட. ஏன்னா அவன் உதவி பண்ணி உண்மையின் தத்துவம். அடிக்கக்கூடாதது லோக்கல் சரக்கு, எடுக்கக்கூடாதது வாந்தி.
அப்புறம் சொல்லு சொல்லு. உன்னை பத்தி நிறைய கணிச்சு வச்சிருக்க நீ. இருக்கட்ட ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மா அப்பா நல்லா இருக்க போய் தானே அவங்க சொன்னது கேட்டு வந்திருக்கேன் நானுங்க. இப்ப நாளாச்சு அத்தை மாமாவையும் பார்த்து. ஏன் என்னமா நீங்க தானே இப்ப கல்யாணம் தங்கச்சி கூட்டி போன நீங்க அங்க வந்துருங்க மாப்பிள்ள. 3 நாள் விருந்து. 3 நாளா? 30 நாள் விருந்தியா மாப்பிள்ள? விஷயம் தெரியுமா? நம்ம ரொம்ப வசதியான இடம். 2 மலைகள் இருக்கு, நீரோட்டம் இருக்கு, என்ன இருக்கு, தங்கத்திலே வீடு இருக்கு, வருமானம் நிறைய இருக்கு. 5 பீச்சை குடிச்சதா உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க மாப்பிள்ள. நீங்க விரட்ட மாதிரி விரட்டுங்க. நீங்க கேக்குறதெல்லாம் நீங்க இருக்கிறதுக்கு தேடி வரும். நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அடுத்த கவலையா? அடுத்து 7 தான். அப்படியா? விரட்டுங்க. கொஞ்சம் சொல்லாயோ சிந்தூர பூவே தென்றலை தூதுவிட்டு ஒரு செய்திக்கு காத்திருப்பேன். கண்களை மூடிக்கொண்டு இந்த கனவுக்கு நான் இருப்பேன். கண்ணி பருவத்தில் வந்து கதவிடுவே என்ன இனிக்குது அந்த நினைவதுவே. வண்ணப்பூவே தென்றல் காற்றே என்னை தேடி சுகம் வருமோ. செந்தூர பூவே செந்தூர ஜில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே கொஞ்சம் சொல்லாயோ. நீலக்கரும்பூதினே நீலம் சோலை குருவிகளே கோலமிடும் மகிழே இன்பக் காணப்பதிகளே மாலை வரும் அந்த நாளை உரைத்திடுங்கள். சாலை எங்கும் வண்ணப் பூவை இறைத்திடுங்கள். வண்ணப்பூவே தென்றல் காற்றே என்னை தேடி சுகம் வருமோ. சிந்தூரப் பூவே சிந்தூரப் பூவே சிந்தூரப் பூவே என்ற காற்றே மண்ணெண்ணை எங்கே மண்ணெண்ணை எங்கே சொல்லாயோ சிந்தூரப் பூவே. அண்ணா, என்ன கோலம் அப்படி பாவடையோட வந்திருக்கீங்களே? பாவடை தானா? அழைத்த காரணம் என்ன? வேடுவர் வந்திருக்கின்றா. யாரு இங்க நம்ம இடத்துக்கா? என்ன காரணத்திற்காக வந்தாரா மானத்தேடி வந்திருக்கின்றா அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படின்னு அழுது புலம்புனாரு. என் கூட காவலுக்கு இருக்கிறாரு, எனக்கு பேசுனேன். இல்லம்மா புலம்புனாரு. அழுதாரா? இல்லன்னு சொல்லிட்டேன். சரி அழுது புலம்புனாருன்னா அதோட அர்த்தம் என்ன? அது தெரியுது. சரி உனக்காக என்னன்னு? சரி சரி. அதனால உன்னுடைய வெள்ளிமலையை மீசைய பாக்க தீர தீர பராக்கிரம மீசையின் முன்னாடி எவராக இருந்தாலும் என்னுடைய வீர வர பலாப்பழத்தை பார்த்து சரி அண்ணா வந்தவருக்கு உகுந்த தகுந்த வரவேற்பு கொடுக்கணும். என்னோட சேர்ந்து நீ வருக வருக வேடு வரைய வருக வருக பாருங்க தாங்களுடைய சென்று வருங்க. வெகு நாட்களுக்கு பிறகு தாங்களுடைய வருகையார் மனமகிழ்ந்தேன். பாருங்கள் தாங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள், என்ன காரணத்திற்காக வந்தீர்கள் என்பதை எடுத்து தெளிவுபடுத்துங்கள். எங்களால் இயன்ற உதவியை செய்கிறோம். நாம் ஒருவரையொருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னாள். என் இடது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் என்னால் சொன்னாள். நாம் ஒருவரையொருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னாள். என் இடது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் என்னால் சொன்னாள். மற்ற பகலென நிலவெடுக்க அந்த நிலவில் ஒளி விளக்கு அந்த நதி வந்து நதி கணக்கு இந்த உலகம்
சொல்லக்கூடிய முன்னிலத்தில் வசிக்கக்கூடியவன் நான். அடிக்கடி காட்டை சுற்றி பார்ப்பது என்னுடைய வழக்கம். இளமை, அழகு, புதுமை எங்கிருந்தாலும் தேடி சென்று ரசிக்கக்கூடியவன் நான். அப்படி காட்டை அப்படி சுற்றி பார்க்கும் பொழுது வந்த இடத்துல ஒரு மானை பார்க்கிறேன். பார்த்த மானை கையால் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது. கிட்ட நெருங்கினே மான் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓடி வந்த மான் உங்களுக்கு சொந்தமான இடத்தில் உள்ளே நுழைந்து விட்டது. மானை பிடிக்க முடியாமையோ பிடிக்க தெரியாமையோ நான் கிடையாது. இடம் உங்களுக்கு சொந்தம், மான் எனக்கு சொந்தம். இந்த இடத்துல ஒரு பொறுப்பாக உங்கள்கிட்ட சம்மதத்தோட மானை பிடிக்கின்ற ஒரே காரணம் சரின்னு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது அணுகுமுறை அப்படின்னு ஒன்று இருக்கு. நாம நமக்கான கோரிக்கையை வைக்கும் பொழுது அதை கட்டளையாக வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகை. பண்ணி கொடுங்க அப்படின்னு சாதாரணமாக ஒரு வேண்டுதலாக கேட்கறது அப்படிங்கிறது ஒரு வகை. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து ரொம்ப கெஞ்சி இதை தர முடியுமா, பண்ண முடியுமான்னு கேட்கறது ஒரு வகை. இப்படி 3 வகை இருக்கு அணுகுமுறையில். சரி, நீங்க மான் குட்டியை கேட்கற விதம் எப்படி இருக்கு தெரியுமா? சரின்னு சம்மதம் சொல்லுங்க அப்படின்னு கட்டளை இடுற மாதிரி இருக்கு. சரி, நீங்க இந்த கட்டளை இட்டதெல்லாம் இவ்வளவு நாள் யாத்திரையில வச்சிருந்திருக்கலாம். சரி, இங்க வந்து என்கிட்ட கட்டளை இட்டு என்னைய சம்மதிக்க வச்சிடலான்ற எண்ணம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை அப்படியே மொத்தமா மாத்திக்கங்க. கட்டளை இடக்கூடிய தன்மை யாருக்குன்னா தலைமை பொறுப்புல இருக்கவங்களுக்கு. தலைமை பொறுப்புல யார் இருக்காங்களோ சரி, அவங்க சொல்லி யாரு கேட்கக்கூடிய அளவுக்கான அந்த இடத்துல இருக்காங்களோ அதுதான் கட்டளை இடும். இப்ப சொல்றீங்க பாத்தீங்களா, இதுதான் அருமையான ஒரு விஷயம். ஏன்னா தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எப்படி இருக்கணும்? பொறுப்பா இருக்கணும். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் முதல்ல பரந்த மனப்பான்மையோடு இருக்கணும். சரி, விட்டு கொடுக்கிற தன்மையில் இருக்கணும். முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள், தகுதியான இடத்தில் இருப்பவர்கள் பரந்த மனப்பான்மையோடும் நல்ல பக்குவத்தோடு இருந்தால் முடிவுகள் சரியா இருக்கு. அதாவது தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க பரந்த மனப்பான்மையோடு இருக்கணுங்கிறீங்க நீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நீதி நியாயமும் எல்லாருக்கும் சமமானதாக இருக்கணும். இப்ப என்ன வேலையா வந்தீங்களோ அதை பாருங்க. சரியா? இருங்க. தலைமை பொறுப்புல எப்படி பரந்த மனப்பான்மையோடு இருக்கணும், அப்ப நான் குறுகிய மனப்பான்மையோடு இருக்கணும். உங்களுக்கு மான் குட்டி இல்லைன்னு சம்மதம் இல்லைன்ட்டா உடனே உங்களுடைய தகுந்த மாதிரி உங்களுடைய பேருக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறீங்களா? பாருங்க, என்ன பார்த்தது நானு, பார்க்கல நானு. நீங்க பாத்தீங்களா? மான் இல்லையே, கேட்டதுக்கு மட்டும் தான். நான் கேக்குறதுக்கு நீங்க வாங்க. உங்க சபரிக்கு இதெல்லாம் அங்க வச்சுக்கணும். இருங்க. மான் இல்ல. இருங்க, நியாயத்தை பேசுங்க. இந்த இடத்துல தலைவி யாரு? நான் தான். மானை தேடி வந்தது யாரு? நீங்க தான். மானை பார்த்தது யாரு? சொல்றீங்க அப்படித்தான். கேட்டது பதில் சொல்லுங்க. தேவையில்லை சொல்றீங்க. இருங்க, நீங்க பார்த்தது நான். உங்க சபரிமா? நீங்க பார்த்தது நான் பார்த்தேன். உங்க சட்டமான கேக்க. நீங்க மானை பார்த்தது நான் பார்த்தேனா? நீங்க சொல்றீங்க, அத நான் சொல்றேன். அதத்தான் நானும் கேக்குறேன். அதான் சொல்றேன். அப்ப பார்த்தது நானு. உங்க இடத்துல மானை பார்த்தேன்னு சொன்னா இப்போ இங்க பார்க்கல. கேட்டது பதில் சொல்லுங்க. நான் அதெல்லாம் வச்சுக்காதீங்க. இங்க பாருங்க, இருங்க. மானை இருங்க. வேற எங்கேயோ பாத்தீங்க, அப்ப எங்க இடத்துல பார்க்கல. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? என்ன சொல்றீங்க? உங்க இடத்துல மானை பார்த்தேன்னு சொன்னா சரி, வேற எங்கேயோ பாத்தீங்களா? எங்கேயோ பார்த்தா எப்படி பாக்குறேன்? அப்படி இல்ல, நான் பார்த்த மானை நீங்க பாத்தீங்களா? மானை இங்க வரலையே, அப்புறம் நான் பாத்தீங்களானா? இந்த சட்டம் இருங்க, இந்த சாதாரணமாவே இப்படி தான் பேசுறேன். இந்த சட்டம் அப்ப நாங்க பேசுற கூட கோவம் வருது. இந்த சட்டம் சொல்ல வேற பக்கம் வச்சுக்கங்க. நீங்க அதிகாரமா பேசுறீங்க. அப்ப அப்படி தான் பேசுறேன். நான் அதிகாரம் என்ற இடத்துல இருக்கேன். நீங்க என்கிட்ட கெஞ்சி கேக்குற இடத்துல இருக்கீங்க. புரியுதா? சிரிச்சிட்டா கெஞ்சினா இப்படி கெஞ்சனா இப்படி என்னால முடியலங்க. ரொம்ப வேண்டுதலா இருங்க, அமைதியா மான குடுக்க வழிய. அது முடியாதவன் பேசுற பேச்சு. அப்படியே அது முடியாதவன், எதுக்கு ஆகாதவன். ஐயோ, என்னால முடிஞ்சா நான் எப்படி பட்டாலும் தெரியுமா? என் கண் பார்வை பட்டாலே போதும், அப்படியே மான பின்னால வந்துரு. ஏதோ ஓடி வந்துருச்சு. இந்த இடத்துக்கு பொறுப்பான ஆள் நீங்க என்ற ஒரு காரணத்தினால சரி, உங்க சம்மதத்தோட மான பிடிக்கின்ற ஒரே காரணம் தான். இந்த கண் பார்வை பட்டா நான் மாத்தி போடுவேன், நான் பேசினா சரி பண்ணி போடுவேன். வேற எங்கேயாவது வச்சுக்கணும். நீங்க இந்த பார்த்தா நாங்க நான் கேக்குறேன், வேற எங்கயாவது வச்சுக்கணும். இன்னைக்கு யாரு? நீங்க தானே. நீங்க தான் வந்திருக்கீங்க. அப்புறம் நான் இங்க வந்திருக்கேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பணிவா பேசுங்க. மான் குட்டிங்க இல்ல. இந்த பணிவு சரி, இந்த அடங்கி போறது, பணிவு வேணுமா? கெஞ்சிறது, இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. ஏங்க, ரொம்ப ஆகச்சிறந்த ஆளுமையினுடைய இன்னொரு அடித்தளமே பணிவு தானே. அதிகாரம் மட்டும் இருக்கிறது வந்து எப்படி ஆளுமையாகும்? வந்தோடனே பாடிட்டேன், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும். ஆனா நம்ம காரியம் ஆகணும்னா காரியாகனா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், அனுசரிச்சு போனா. ஆனா பணிவுன்றதுக்காக யாரு கால்ல விழுக முடியும்? கால்ல விழுகணும் அவசியம் இல்லையே. எங்க சுயமரியா நீங்க பேசவே பேசாதீங்க. பேச்ச குறைச்சு மானங்களுக்கு வழிய பாருங்க. பேச்ச குறைங்க. இந்த அப்படி இப்படிங்கிறது, இந்த ஆய்வுன்னு இந்த பேச்செல்லாம் நமக்கு சுத்தமா ஆகாது. வேடுவரே, நான் ஒண்ணுமே பேசவே இல்லையே. மான் குட்டிங்க இல்ல. மான் இல்ல நீங்க எப்படி சொல்லலாம்? இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? பார்த்ததனால. நான் பார்க்கல. இல்ல நீங்க பார்க்கல, மான் வரல அர்த்தமா? நீங்க பார்த்ததுக்கு மான் வந்துச்சு அர்த்தமா? அப்ப நீங்க வரலன்னு சொன்னா நான் விட்டு போறேன்வா? நீங்க வந்துச்சுனா நான் கொடுத்துற முடியுமா?
முத வந்தமான வந்துச்சுன்னு சொல்லுங்க. வராதமான இல்லைன்னு ஒத்துக்கங்க. இருக்கிறது இல்லைன்னு சொல்றது தவறான விஷயம். ஏங்க இல்லாத ஒண்ணு இருக்குன்றது மிகப்பெரிய குற்றம். நீங்க தவறா யோசிக்கிறீங்க. யாரு? உங்களுடைய சிந்தனைகள்லாம் தெளிவா இல்ல. இங்க பாருங்க. என்ன? ஏன் சிந்தனை பத்தி எனக்கு தெரியும். என்னுடைய மூளை என்ன யோசிக்குது எனக்கு தெரியும். ஏன் யோசனை பத்தி எனக்கு தெரியும். என்னோட செயலையும் என்னோட கவனத்தையும் என்ன பத்தி பேசணும்ன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க என்ன பத்தி விமர்சிக்கிறீங்க? நீங்க தவறா யோசிக்கிறீங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? அப்ப நீங்க தலைவின்னு நிப்பீங்களா? நீங்க வந்தோனே மான் இல்லன்றீங்களா? அத நான் கேட்டு போணுமா? நான் தலைமையில நிக்கும் பொழுது நீங்க அங்க இருந்து வருவீங்களா? மான் குட்டி இருக்கணுங்களா? நான் கேட்டு போணுமா? ஒரே வார்த்தை முடிக்கவா? உங்க வேலை சரியில்லை. யாரு? உங்களுக்கு வேலை பார்க்கவே தெரியல. என்ன நியாயம்? ஒத்துக்குறோம். வாங்க. இங்க வாங்க. சொல்லுங்க. நான் முதல்ல உங்களுக்கு உங்களை என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? வேலை சரியில்லை. நீங்க வேலை பார்க்கறது சரியில்லை. உங்க வேலை என்ன? என்னுடைய வேலை காவல். காவல்னா திணைக்காவல். ஒழுங்கா பதில் சொல்லுங்க. என்ன? இல்ல இருங்க, எனக்கு ஒண்ணு புரியல. காவல்னா இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. ஒழுங்கா பதில் சொல்லுங்கனா எப்படி? அப்படினா திணைக்காவல் என்பது வந்து காவல்ல திணைக்காவல் ஒன்று இருக்கு. அது உங்க வேலை. நான் இங்க அதானே. காவல் எத்தனை வகை காவல் இருக்கு சொல்லுங்க. ஐயா, இந்த அப்பப்ப ஊட இந்த ஒழுங்கா சொல்லுங்க. இந்த அப்படி பேசுங்க. இதெல்லாம் பேச கூடாது. நீங்க வந்து எங்கல பேசலாமா? நீங்க உங்க நாங்க பேசல. நீங்க வாங்க. திணைக்காவல் வந்திருக்கீங்க. பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். திணை பயிர்களை பறவைகள் கொய்யாம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பேசி பழகுங்க. தெரியுதா? இங்க பாருங்க. ரொம்ப அமைதியா பேசிட்டு இருக்கேன். கோவம் வந்துச்சுன்னு தெரியுங்களா? உங்களுக்கு கோவம் வேணா ஆத்தின எதுக்கு? உங்களுக்கு கோவம் வர்றதா? சரி, எனக்கு சாதகமான. நான் ஒன்னு சொல்லவா? கோவத்தை உங்களுக்கு கோவம் நாய்க்கு கூட வரும். பொறுமை தான் மனிதனுக்கு வேணும். கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன? கோவம் வந்து புயல் காத்து மாதிரி. சரி, ஒரு இடத்துல புயல் காற்று அடிக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல என்ன நடக்கும்? எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். வீடு இல்லாம போயிடும், ரெண்டு மரம் இல்லாம போயிடும், ரெண்டு கழிவு இல்லாம போயிடும். அந்த இடத்துல மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திட்டு அந்த கோவம் என்ன செய்யும்? அமைதியாயிரும். கொஞ்ச நேரத்துல அமைதியா போயிடும். ஆனா போன பின்னால தான் பார்த்தா இவ்வளவு சேதாரம் நஷ்டமா இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி தான் நீங்க எல்லாம் கோவப்பட்டு பிரச்சனை பேசி. கோவங்கிறது எப்படி தெரியுமா? பேசிட்டு இருக்கல. என்ன பேசுவேன் கூட பேசுவேன். இருங்க. கோவங்கிறது அடுத்தவங்க மேல இருக்கிற தவறுக்கு நமக்கு நாம கொடுத்துக்கக்கூடிய தண்டனை இருக்கட்டும். அப்ப நம்ம தான் என்ன யாருக்கு இழப்பு? ஆனா கோபம் என்பது என்ன அப்படின்னா, கோவப்படுறான் பிரச்சனை ஆயிருது, சண்டை ஓடுறான் பிரச்சனை பண்ணிடுறான். ஆனா சண்டை ஓட்டு பிரச்சனை அரை மணி நேரத்துல தனியா உட்கார்ந்து யோசிச்சா இது தேவையா? எதுக்கு? கொஞ்சம் நம்ம பொறுமையா போயிருக்கலாம். அப்படி முடியல. இல்ல என்னத்துக்கு? மனிதன் தானே. யாரு? சராசரி மனிதன் தானே. கோவமா இருக்கிறது, ஆசைப்படுறதும் துன்பப்படுறதும் எல்லாம் இயல்பு தானே. நாங்க பக்குவப்பட்டாலும். நீ ஞானியா? எங்களுக்கு தெரியும். நாங்க பக்குவப்பட்டாலும் சொல்லிட்டோம். அப்புறம் ஞானியா? பக்குவப்பட்டவங்க ஞானி தான். இன்ப துன்பத்தை சமமாக பார்ப்பவன் ஞானி தானே. என்ன இப்போ நீங்க மான வச்சு இல்லன்றீங்க? மான இல்ல. நான் ஏன் கோவப்படல? நான் என்ன தெரியுமா முடிவு? நான் ஏன் கோவப்படல? ஏன் உங்களுக்கு கோவம் வரல? என்ன காரணம்? பக்குவம் மானவங்க எனக்கு தெரியும். அப்படியே அதனால தான் கோவப்படாம பேசி. ஐயா, நீங்க பக்குவமா பேசினாலும் சரி, இல்ல கோவமா பேசினாலும் சரி, நீங்க உங்களுடைய வார்த்தை ஜாலங்களால எதையும் பேசி என்கிட்ட இருந்து துரும்ப கூட தூக்க முடியாது. சரி, உங்க வேலை என்னன்னு கேட்டேன். சொல்லுங்க. இருங்க. என்ன கோவம் வந்துரும் அப்புறம் வரட்டும். திரும்ப திரும்ப என்ன பேச வைக்காதீங்க. ரொம்ப அமைதியா பணிவா பேசிட்டு இருக்கேன். நான் பக்குவமா. நான் இங்க வேலை நான் இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது திணைக்காவல்னு சொல்லிட்டேன். காவல்னா இந்த இடத்துல உங்களோட காவல் காக்குறீங்க. எப்படி காவல் காக்குறீங்க? காவல் எப்படி காப்போம்? நாங்க எப்படி காப்போம் சொல்ல முடியாது. இங்க பாருங்க. அதனாலதான் தப்பு. அப்ப எப்படி காப்போம்னா அந்த இடத்துல மான் உள்ள போயிடுச்சு. அப்படி இல்ல. காவல்னா பறன் மீது நின்று பாப்போம். எங்கெல்லாம் திணை பயிர்களை பறவைகள் சேதாரம் செய்ய வரக்கூடிய இடம் அமைதி, அங்கெல்லாம் போய் பறவை வரட்டும். பொறுப்பாளர் நீங்க தான். பொறுப்பாளர் நான் தான். உங்களை மீறி இங்க எதுவுமே நடக்காது. எதுவுமே துரும்ப கூட செய்யாது. அப்ப இந்த இடத்துல முதல் குற்றவாளியே நீங்க தான். எதுக்கு குற்றவாளி? இருங்க, உங்க மேல இருக்கிற குற்றத்தை வச்சு முதல் குற்றவாளியே நீங்க தான். அதெல்லாம் கிடையாது. எப்படி கேளுங்க. உங்க பார்வைக்கு நான் குற்றவாளியா? நான் குற்றவாளியா? யாரு எப்படி கேளுங்க. எவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா, எவ்வளவு தைரியம் திண்ணக்கம் இருந்துச்சுன்னா, ஒரு இடத்தினுடைய தலைவியை பார்த்து மான விட்டதும் இல்லாம குற்றவாளி நீங்க. எப்படி கேளுங்க. எப்படி முதல் குற்றவாளி நீங்க ஏன் சொல்றீங்க? என்ன காரணம்? இப்ப ஒரு நீ விசாரணை ஆரம்பிக்கிறான். இவர் முதல் குற்றவாளி, அவர் இரண்டாவது குற்றவாளி, மூணாவது குற்றவாளின்னு சொல்றாங்க. முதல் காவல் யாருங்க? மொத்த காவல் நான் தான். அப்ப உங்க அண்ணன் தடுத்தாரு. அவர் சும்மா எனக்கு நான் அதாவது ஐயோ பாவமா அப்படிலாம் இல்ல. அவர்கள்லாம் எனக்கும் அந்த இடத்துக்கும் பாதுகாப்பு. ஒரு ஆண் துணை வேணும் இல்லையா? அவருக்கு வேலை கொடுத்தீங்களா இல்லையா? இல்ல, அவருடைய வேலை இருக்குதா? அதான் என்னை பாதுகாப்பது. என்னை பாதுகாப்பு. சரி, இந்த இடத்துல ஒருத்தர் பாதுகாத்துட்டு இருக்கீங்க. அப்ப உங்க இவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்திருக்கீங்க, காவல் பார்த்திருக்கீங்க. அப்போ உங்களை மீறி எதுவுமே இந்த இடத்துல போகாது, போக கூடாது. அதான் உங்க காவலோட தன்மை. ஆனா உங்களை மீறி, உங்க காவலை மீறி, உங்க பொறுப்பான வேலையை மீறி என்னோட மானு உள்ள போயிருச்சு. இதை நீங்க கவனிக்கல. அப்ப இந்த தவறு யாரு தவறு? நல்லா இருக்கான். என்ன அவங்க என்ன நியாயம்? நல்லா இருக்கே கதை. இதானே உண்மை. இது எப்படி எப்படி இங்க பாருங்க. இருங்க, சும்மா அவங்க விருப்பத்துக்கு பேச கூடாது. பாத்துட்டு நிக்க முடியாது. அடே அப்பா பொறுக்காது. அது எப்படி? இடத்தினுடைய தலைவி நான் தான் முத குற்றவாளியா. அதை யாரு சொல்றதுன்னு பத்தியில முதல்ல ஒரு பொறுப்பான ஆண்மகனா பார்த்த மான்குட்டியே விருப்பப்பட்ட அந்த இடத்துல
பதட்டம் இல்லாம பொறுமையா மான பிடிக்க உங்களால முடியல. இதை நீங்க சொல்லிக்கிறீங்க பக்குவவாதி அப்படின்னு. நீங்க எப்படி பக்குவவாதியா முடியும்? மான்குட்டியை பிடிக்க முடியல. இதுல வேற சொல்லி பிடிக்க முடியாமையோ பிடிக்க தெரியாம நான் வரலைன்னு ஒரு வசனம் வேற. அதுல மானு பாக்குறேன், கிட்ட நெருங்குறேன், மான் ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி, மான் வேகம் மனவேகம். நாங்க அப்ப மான் ஓட ஆரம்பிச்சிருச்சு. வேணாம்னு விட்டுட்டு போயிருந்தாத்தான் நீங்க இந்த விமர்சனங்கள்லாம் என்னை பத்தி பேசணும். நான் அப்படி கிடையாது. சரி சரி, நான் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டேன். எதை பத்தி கவலை இல்லாத. இந்த உலகத்திலே கடுமையானது எதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? உண்மைதான். தன் மீது இருக்கிற குற்றத்தை ஏத்துக்கிறது. ஏங்க அந்த மனநிலை, அந்த மாதிரி ஒரு மனநிலை உலகத்தை கொடுத்தீங்கனால அப்படிதாங்க. ஏமல தவறு கிடையாது. நீங்க தான் முதல்ல எப்படி சொல்றீங்க? எங்க மைக்கு நல்லாவே இருந்தாலும் பாட முடியாத பட்சத்துல தொண்டை கட்டின்னு வைங்க. நம்மளே ஒரு சில பேர் தொண்டை கட்டிருக்குன்னு நினைக்காத நம்மளுடைய தவறை ஏத்துக்கிறோமா? யாரு? மைக்கு சரியில்லை சொல்றோம்ல, போய் முள்ளுல போய் இருக்கிற இடத்துல காலை வச்சு அப்படி எல்லா இடத்துலயும் பேசுவான். இல்ல அப்படியே சிலரங்க அவங்க சொல்றாங்க அது வந்து சிரமம். எங்க அண்ணன் அரண்ய கட்டுற முதல்ல நீ ஒழுங்கா பாடல எங்க ஒரு முள்ளு கிடக்கு போய் மிதிச்சிடுறோம் தேடி போய் முள்ளுல போய் கால் வச்சிடணும். இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. முள்ளு என்னைய குத்திருச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இந்த உலகத்துல ரொம்ப கடுமை என்ன அப்படின்னா, மனிதன் அடுத்தவர்களுக்கு வந்து புத்திமதி சொல்வதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா தம் பக்கம் இருக்கக்கூடிய குற்றத்தையும் தவறையும் உணர்றதும் அதை ஏத்துக்கிறது தான் கடுமையான விஷயம். அது உங்களால ஏத்துக்க முடியும். என்னை போன்றவர்கள் நாங்க அப்படித்தான் சொல்லிட்டோம். நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேன்றீங்க? இல்ல இல்ல, உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசி உங்களை புறப்படுத்த முடியாது. உங்களை வேற விதமா பார்த்தாதான் இங்க இருந்து. இல்ல நான் என்ன கேக்குறேன், அவங்க வேலையை சரியா பார்த்தா பிரச்சனை கிடையாது. வேலையே நீங்க ஒரு வேலையும் பார்க்காம வெட்டியா சுத்துற ஆள் நீங்க. கொஞ்சம் ஒதுங்க சொல்லுங்க. ரமேஷ் 4:30 வந்து ஒரு அந்த மோகன ராகத்தை வாசிப்படியா? காதல் கடிதம் வரைந்தேன் என் தம்பி அந்த வேலையை சரியா பார்த்தேன். இந்த வேலையை சரியா பார்த்தேன் வச்சிருக்கேன். மாப்பிள்ளை ஜெயராஜ் ஆதியில் ஒரு ஆவர்த்தனம் வாசிப்படியா? 4:30 வாசியா? அவர் ஆதியில் ஒரு ஆவர்த்தனம். அந்த நாதத்தை பாத்தீங்களா? அந்த 4:30 அப்ப இருங்க புதுசா சரியா வாசிக்கிறேன். வாசிப்படியா? ஒரு ஆவர்த்தனம் வாசிப்படியா? அந்த பாருங்க. அப்படி எப்படி இருக்கு பாத்தீங்களா? அது ஒரே போடு நச்சுன்னு என் கூட இருக்கிற என் ஆளுகளே எனக்கு எதிராக நீங்க வந்து வாசிக்க வைக்க புரியல. என்னன்னு கேளுங்க. அவங்க வேலையை அவங்க சரியா பார்த்தாங்க, பாக்குறாங்க, பாடுறோம், வாசிக்கிறாங்க. உங்க வேலையை நீங்க பார்க்கல. எங்க வேலையை அதானே. என்ன உங்கள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பொறுப்பு இல்லாம பேச அவங்க வேலையை அவங்க சரியா பார்த்தாங்க. ஆனா உங்க வேலையை நீங்க பார்க்கல. நீங்க என்ன அப்பப்ப வந்து எங்க வேலையை பார்க்கலனா எங்க வேலையை என்ன நீங்க குற்றம் கண்டுபிடிச்சீங்க? உங்க மான தவறெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு மான்குட்டி எங்கேயோ தொலைச்சு விட்டு மான பிடிக்க முடியல. அதை ஏத்துக்கிற மனநிலை இவருக்கு வரல. ஏமா இப்படியே பேசிட்டே இருப்பீங்க. நீங்க பேசுறீங்க, நாங்க பேசல. நான் முன்னைக்கா போறேன். எல்லாரையும் சொல்றீங்க. ஏன் மான எனக்கு கிடைக்க போராட தப்பா? பூரம் போய் யார் சொன்னது? அநியாயம். யார் சொன்னது? இல்ல உண்மைக்கு போராடுறாங்க. விடுங்க, மான்குட்டிங்க வரல. எப்படி உங்களை இங்க இருந்து அனுப்பணும் எனக்கு தெரியும். பார்க்கலாம். காலெடுத்து நீ நடந்து கானகத்தை தான் அடைந்து காளித்தன மாத்தனையே நடக்கலாகுமா? காவலிக்கு மட்டும் தேடி போடலாகுமா? போங்க 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 மாடு தேடி போங்க. பொருளை வீட்டிலே வைத்து விட்டு வெளியே கல்வனை போல் ஊரறிய வீச விட்டு பொருளை வீட்டிலே வைத்து விட்டு வெளியே கல்வனை போல் ஊரறிய வீச விட்டு
இங்க நிக்க வைக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு அண்ணி ஆடவரை இடத்துல நிக்க வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அனுமதி கொடுத்து, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். நான் கேக்குறேன், போங்க 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 அப்படின்னா நானும் போக மாட்டேன்னு சொல்றேன்னா? போங்க கிளம்புங்க. இல்லங்க, எங்களுக்கு வேற வேலை கிடையாதா? ஓ மான என்ன வேலை? வேற வேலை கிடையாதா? என்ன வேலை? மான கொடுத்தா போறோம். என்ன வேலை? எங்க மான நான் உங்களை கேக்குறேன், என்ன உங்களுக்கு வேலை என்ன? ஒரு ஆண் மகனா நீங்க உங்களுக்கு அன்றாட வேலை என்ன? நான் சொல்லிட்டேன் வந்தோன்னே, உலகத்தை சுத்தி பார்க்க. ஊரு சுத்தையா? ஆமா, ஊரு சுத்துறாளு. ஊர் சுத்தத்தான் அறிவு வளரும். எதெல்லாம் பேசாதீங்க. என்ன பாருங்க, அதான் ஊரை சுத்தினாத்தான் அறிவு வளரும், அப்பதான் அனுபவம் ஏற்படும். நான் வாழ்க்கையை படித்துக் கொண்டிருக்கேன், உங்களுக்கே வருத்தமா இருக்கு. ஏன் வாயை மூடுங்க. நான் பேசினாலும் உங்களுக்கு கோவம் வருது. பேசாதீங்க. ஏமா அனுபவம் பெருசா அனுமானம் பெருசா? அனுபவம் வேணும். அனுபவம் எப்படி ஏற்படும்? அனுபவம் என்பது அனுபவத்தின் மூலமா தான் ஏற்படும். இப்ப பசிக்குது அப்படின்னா பசி அனுபவம் பழி தெரியும். ஒரு சில உணவுகளினுடைய சுவை என்னன்னு தெரியும், அதெல்லாம் சாப்பிட்டு அனுபவிச்சாதானே தெரியும். அந்த மாதிரி தான் எதையுமே அனுபவப்பட்டது. நான் உலக அறிவை கற்றுக்கொள்கிறேன், அன்றாட உலகத்தை தேடி தேடி போறேன், பல விஷயங்களை பார்க்கிறேன். பல ஏன் உங்களுக்கே வருத்தது நான் பேசுறாலே? இல்ல நான் பேசுறேன் உங்களுக்கு கோவம் வருது ஏன்னு கேக்குறேன். கோவம்லாம் வரல. இல்ல உங்க அப்பையோட சொத்தம் தேடி வந்திருக்கா? ஆத்தாவோட சொத்தைய மறைச்சு வச்சிருக்கேன். யாரு சத்தியம் பண்றேன்? நான் சத்தியம் பண்றேன். சத்தியம் பண்றேன் நானு. ஓ ஜவுரிதி பேசுவாங்களா? நான் கேட்டு போன் என்ன சொல்ல முடியும்? என்ன மானக்குடி வேலைய போற? முடியாது. முடியாதுனா? முடியாது. அப்ப நானும் போக மாட்டேன். பார்க்கலாம். பாப்பா உங்களை எப்படி அனுப்புறீங்க எனக்கு தெரியும். டேய் அப்பா இல்லன்னு வாங்கடா. டேய் நல்லா தெரிஞ்சுக்கங்க, தொட்டனை தூரு மணற்கேணி மாந்தருக்கு கட்டளை தூரும் அறிவுன்னு இருக்கேன். பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு பேச்சாகப்பா, பேச்சை குறைக்கணும். முதல்ல பேச்சை குறைச்சாதான் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால. நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், கொஞ்சம் சொல்லுங்களே துள்ளி வரும் முத்து பிள்ளைகளே. நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், சொல்லுங்களே முத்து பிள்ளைகளே. பிள்ளைகளே முத்து பிள்ளைகளே. காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. சரி, வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை யார் சொல்றது? நான் தான் சொல்றேன், வேற யார் சொல்றது? சொன்னது வள்ளுவர். சரி சரி, சொல்றது இங்க யார் சொல்றதுன்னு இருக்கு. அடே அப்பா, பொறுக்க முடியும் அப்படியே வாங்கிட்டு போறேன். எல்லாம் எதுக்குங்க? உங்களை பொறுக்க முடியாத அளவுக்கு நீங்க என்ன கேக்குறேன்? இருங்க
பொறுக்க முடியாத அளவுக்கு நீங்க என்ன பண்ணி ஒரு மானை பிடிக்க முடியல. அதாவது ஏதாவது பெருசா சாதிச்சால பார்த்து பொறுக்கல அப்படின்னா அது நியாயம். மானை பிடிக்காம வந்து என்கிட்ட பேச கூட முடியாது. இருங்க உங்ககிட்ட இவன் நேரம் பக்குவமா பேசிக்கிட்டீங்க. பக்குவமா பேசுனீங்களா நீங்க? அப்படியே அப்படின்றீங்க அப்படிங்கறீங்க. அதிகாரம் தூள் சொல்லுவோம். அழகாரம் தான் பண்ணுவான். அதிகாரம் பண்ணி அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ்ந்தாங்க. அன்பே சிவம் நாங்க. அன்பால இந்த உலகத்துல எதையும் சாதிச்சிடலாம். நீங்க அதிகாரம் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாது. தோல் மேல சாப்பிட்டனா இல்லையா? மான் இறைச்சி மேல சாப்பிட்டனா அதுவும் இல்லையா? எலும்பு மேல சாப்பிட்டனா என்னதான்? ஐயோ பாவம். ஒத்தையில நிக்குது. என்னது மானா? அத புடிச்சு போய் நிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வருத்தம்? கேட்டுச்சா? உங்களை கூப்பிடுச்சா? தனிமையா நிக்கிறேன் வந்து என்னை பாத்துக்கன்னு உங்களை கேட்டுச்சா? இரக்கம்ன்றது ஏங்க உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு? பாருங்க, இரக்கம்ன்றது எப்படி வரும்? இரக்கம் எப்படிங்கிறது என்ன? தன்னை விட ஏதாவது இயலாமையோ ரொம்ப ஏதாவது ஒண்ணு பேல பார்த்து மான் ஒத்தையில இருக்கு. சிங்கம் பார்த்தா என்ன செய்யும்? சிங்கம் பார்த்தா அவ்வளவுதான் சாப்பிட்டுரும். புலி பார்த்தா அடிச்சு கொன்றும். நரி பார்த்தா சும்மாங்க இருக்க. எந்த மிருகமத்தல தான் பண்ணோம். பேசுறீங்க. அப்புறம் நான் பேசுறேன் உடனே நீங்க வந்து வேற மாதிரி பேசுறீங்க. அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒத்தையில் நிற்கும் போது எனக்கு மனசு தாங்கல. ஐயோ பாவம் சொல்லி பிடிக்கிறக்கா வந்து ஓடி வந்து உள்ள வந்துருச்சு. எங்க தனிமையா இருக்கிறது எல்லாமே ஆதரவத்தை எடுத்து நீங்க நினைச்சுக்கிட்டா தப்பு இல்லையா? இங்க பாருங்க, அதுக்கு தனிமையா இருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு இருந்துட்டு போட்டுமே. உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை? நீங்க ஏன் போட்டு ஜீவ இம்சை பண்றீங்க? அது சந்தோஷப்படுறமா எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். ஜீவ இம்சை பண்றீங்களே ஏன் படுத்துறீங்க? நீங்க வந்து நான் ஜீவகாருண்யத்தோட தலைவர். ஆமா, பெரிய எல்லா உயிரையும் பத்திரமா பாதுகாக்கிறேன் நான். கடலூர்ல இருந்து வந்திருக்காரு ஜீவகாருண்ய தலைவர். சும்மா போவாரு. நீங்க வந்து மான கொடுக்க முடியல. பேச்சுங்கிறது எனக்கு எங்க அப்பையும் கொடுத்த சொத்து. சரியா? நல்லா பேசு. சும்மா அந்த பேச்ச வந்த யாருன்னு பார்த்து பேசு முதல்ல. நீங்க என்ன யார் பார்த்து பாத்து அப்புறம் என்ன பார்த்து பேசுற பிறகு இவரா நீங்க கொம்பு முளைச்சிருக்கா? குதிச்சு வந்தீங்களா? கொம்பு முளைக்கணுமா? அதான் பேச்சோட அப்படி சொல்றேன். அப்படி இல்ல, கொம்பு முளைத்த முனிவர் இருக்காருல்ல, அது வேற. அவர் கலைக்கோட்டு முனிவர் வந்தாரு. அவர் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியும்ல. அவர் முனிவர் அதெல்லாம் பேசுறதுக்கு முளைக்கிறதுக்கு ஆயிரம் அதுக்கான நேரம் இல்ல. இப்ப அவர் வந்துதான் ராமரே அவதரித்தாரு. ராமர் பிறப்புக்கு காரணமே அவர்தான். கொம்பு முளைச்ச மிருகம் தான் இருக்குமா? கிடையாது. என்ன ஏத்து பேசாத. அப்படிதான் பேசுவேன். பேசத்தான் செய்யும். சொல்லு. சம்மதம் சொல்லு. முடியாது. ஏன் முடியாது? இல்ல நீங்க மான்குட்டியை பாத்தீங்களா? முத வாங்க, அதுக்கான கால நேரம் இது இல்ல. சரி, நீங்க அப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. என்னைக்கு பேச குறைச்சிருக்கீங்க? யாரு விட்டா? நாங்க பேசிக்கிட்டே தான் இருப்போம். உங்களுக்கு கொஞ்சம் உண்மையை வாங்கி பேசுறது தப்பு கிடையாது. கொஞ்சம் இந்த மைக் நல்லா இருக்கும். ரொம்ப கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி ஆட்கள் கிடைச்சான்னு வைங்களேன், சிக்கனாங்கன்னு வைங்களேன், நீங்க அப்படியே ஏறி மேய்ஞ்சிருவீங்க பேசுறதுல. அதெல்லாம் அங்கிட்டு வச்சுக்கணும். வாங்க, மான்குட்டி இல்லன்ட்டே இருந்தாலும் மான்குட்டி இருக்கு அப்படின்ற அந்த பிடிவாதத்தோட அந்த அந்த பிடிச்ச பிடிவாதத்தை மாற மாட்டீங்க. அங்க வாங்க, பிடிவாதம் வேணும் தான். வாழ்க்கையில சாதிக்கணும் ஒரு பிடிவாதம் வேணும். வைராக்கிய பிடிவாதம் பண்ணிக்க கூடாது. சரி, அது எதுக்கு? தேவையில்லாத வாதம், அது வீம்பு அது. அதனால வாங்க, மான்குட்டியை பார்த்தது உண்மை என்றால் அந்த மான்குட்டியை பற்றி முழுமையாக உங்களுக்கு தெரிந்திருந்தால் மான்குட்டியினுடைய அங்க அடையாள லட்சணத்தை சொல்லுங்க. பேச்சில் நிதானம் வேணும். என்ன மான பாத்தீங்க? என்ன நிதானம் இல்லாம பேசுறீங்க? சும்மா அப்புறம் பேச்சோட மான நீங்க பாத்து தெரிஞ்சிருந்தா அதுக்கு அந்த இருந்தா அதான சந்தேகம் உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி கிடையாது, சந்தேகம் தான். பார்த்தது நானு முழுமையாக நான் நம்பவில்லை. அடையாளத்தை பாருங்க. நான் வந்தோடனே லைட்டை வந்து சீப்பம் வரும் கரண்ட் போச்சு. என்னையா அது? ஒழுங்கா ஓடிருங்க. சரி அண்ணே, அண்ணே வாங்க. வரலையா? வாங்க.
என்னண்ணே என்னென்னமோ ஒவ்வொரு ஆளா வந்துகிட்டு இருக்காரு இந்த இடத்துக்கு. ஆமாண்ணே, யாரும் வந்தா என்ன, நாம முருகனை துணையாக வணங்கும் பொழுது எதுவுமே நமக்கு வந்துடாது. நம்ம சாமியை கும்பிடுவோம். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் சோலையில் மரமாவேன். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன். கருங்கல்லானாலும் கணிகை மலையில் கல்லாவேன், கருங்கல்லானாலும் கணிகை மலையில் கல்லாவேன். பசும்புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன். பொன்னானாலும் படிவேல் செய்யும் பொன்னாவேன், பனிப்பூவானாலும் சரவண பொய்கையில் பூவாவேன். பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே, பனிப்பூவானாலும் சரவண பொய்கையில் பூவாவே. தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் இணக்க பேச்சாவே, தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளங்க பேச்சாவே. மணப்பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் மரமாவே. வள்ளி, வேடனாக வந்தவன் நானே. ஆதியிலே கொடுத்த வரத்தின்படி உன்னை ஏற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. முருகா, ஞான பா பேசவே பயமா இருக்கேன் முருகா. வரம் வேண்டும் முருகா, என்ன வர வேண்டும்? வரம் வேண்டும். உலக மக்கள் அனைவருக்கும் வள்ளி தெய்வயானை தெய்வ சமேதர சண்முகநாதராக காட்சி கொடுத்து அருள்பாலிக்க வேண்டும். காதல் திருமணத்திற்கு ஆதரவு தரும் வகையிலே இன்று முதல் உலகத்தோர் அனைவரும் வள்ளி தெய்வ யானை என்று அழைக்கட்டும். வாழ்க வளமுடன். நாடு செல் பட்டி பெருகவனும் பார்ப்பன போக வேணும், கூத்து பெருக வேணும், ஒரு அறல வாழ வேணும்.